என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே என் குழந்தை நீ கண்ணீர் விடுவாய். ஏனென்றால் விடியலில் அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. என் குழந்தை தன் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறது, ஏது நினைக்கிறது என்பதை எல்லாமும் உணரும் இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தின் அருமையை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு என்ன நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நீ அறியாத ஒன்றாக இருந்தாலும் அத்தனையும் இந்த வராகி நான் அறிந்த விஷயங்கள் அல்லவா. நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எதையுமே எதிர்பார்த்து நின்று நாம் யோசிக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் முன்னின்று நீ எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த வராகியானவள் உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த நிலை இனி நல்ல மாற்றங்களையும் நான் மதிப்பையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்திருக்கிறது. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்திருக்கிறது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். தாயானவளினுடைய அன்பு என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. என் குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் யோசித்து வருந்தக்கூடாது. நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கண்டு நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் நிச்சயமாக சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உன்னோடு துணையிருக்கும் நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு நல்ல மனத்தெளிவு கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் துணையென்று இந்த தெய்வம் பயணிக்கும் நேரம் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கரங்களில் தான் படிந்திருக்கிறது. 4 சுவற்றுக்குள் என் பிள்ளை நீ வடித்த கண்ணீர் நிச்சயமாக நான் அறிவேன். உன்னுடைய மனது பட்ட பாடுகளும் நீ சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் என்னவென்று நான் அறிவேன். எதையெல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி இருந்தாலும் அவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்துவதையும் நான் அறிவேன். உன்னை சுற்றி என்னவெல்லாமும் உனக்கு உணர்த்துகிறதோ, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கிறதோ அவை எல்லாவற்றையும் தெய்வம் அறிந்துதான் உன்னோடு நின்று ஒரு விஷயத்தை நடத்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் எப்பொழுதும் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் முழுக்க இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நாள் மட்டும் இனி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நீ எண்ணியதை விடவும் உனக்கு சிறப்பாகத்தான் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்ததை விடவும் பல தரமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது.
பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உணர காத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் என் குழந்தைக்கு சரியாக தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் உன் முன்னால் நின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று உன்னால் தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த தருணங்களையும் யோசித்து என் பிள்ளை குழப்பமடையக்கூடாது. இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த தாயின் அன்போடு உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும். என் பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் கண்கலங்கி உன்னுடைய கண்ணீர் துளிகளை இரவு நேரத்தில் அந்த தலையணையை நனைத்து விடாதே. நீ நினைக்க நினைக்க அந்த தலையணையும் பாவம் அல்லவா? அது உனக்கு ஒரு அமைதியான உறக்கத்தை கொடுக்கவும், ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை உனக்கு கொடுக்கவும் வருகின்றது. உனக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் நீக்கி உன்னுடைய மனதிற்குள் ஒரு நிம்மதியை கொடுக்கத்தான் அந்த தலையணை உன்னை தேடி வந்திருக்கிறது. ஒரு அமைதியான சூழ்நிலையை உனக்குள் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த நேரம் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ கலங்காமல், தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் யோசித்து நீ வருந்தாமல், உனக்கு நடத்தும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்ற பல கேள்விகளை உனக்குள் கேட்டு கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். என்னதான் நடக்கிறது என்று நீ எண்ணத் தொடங்கி விட்டாலே போதும், கண்ணீர் தானாகவே நின்றுவிடும். உன்னுடைய மனதில் தேக்கி வைத்திருக்கின்ற ஒவ்வொரு கவலைகளையும் நீ எப்பொழுதும் என்னிடம் மட்டுமே சொல்லி தீர்க்க வேண்டும். தேவையில்லாத இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எதையும் சொல்லி என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கென்று துணையிருந்து வழிநடத்தும் இந்த காலங்கள் முழுக்க ஒட்டு மொத்தமாகவே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி தந்திருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி தந்திருந்தாலும் சரி, இவை அத்தனையையும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியது போல சில விஷயங்கள் நடக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நீ விரும்புவது போல சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுக்கும். நான் சொல்வது போல உனக்கும் எல்லா மாற்றங்களும் சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கும் உண்மைகளை நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை நடத்தும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும். உன்னை மீட்டெடுக்கும் இந்த வாழ்க்கையும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத விஷயங்களை என்று எதையும் எண்ணி இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்ல நேரத்தில் உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு தெளிவாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத எண்ணங்களினால் என் பிள்ளை தொலைத்ததும் போதும், இதுவரையிலும் நீ இழந்ததும் போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ சரிவர உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களும் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும். உன்னோடு துணையிருக்கும் இந்த காலங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே.
அம்மா என்றால் எப்பொழுதும் அது உனக்கு ஒரு அரவணைப்பு. இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. தெய்வம் உனக்கு தருகின்ற இந்த நம்பிக்கை இனி எந்நாளும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான பாதையில் இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் சில விஷயங்கள் என் பிள்ளையினுடைய மனதிற்குள் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்லி இருந்தாலுமே இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எதையும் எண்ணி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருந்தாதே. இந்த நிலையும் மாறும், உன் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையும் மாறும் என்பதனை நீ கட்டாயமாக இனி வரும் நாட்களில் புரிந்து கொள்வாய். இந்த வராகி எப்பொழுதும் தன் பிள்ளையை அன்பால் அரவணைத்து தன் பிள்ளைக்கான தேவைகளை உணர்ந்து என் பிள்ளைக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை எப்பொழுதும் கொடுக்க துணிந்து வருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்லும் எல்லா இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணிய எண்ணங்களை நான் உனக்கென நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய யோசனைகளை எல்லாமும் நான் சரி செய்து தந்திடுவேன். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கான தேவைகள் உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உன்னை ஆனந்தப்படுத்தி பார்க்கும். நீ கேட்டது எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கும். நீ நம்பியது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகி என்பவள் நம்மை தேடி வருவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க நம்மை தொடரும், நம்மை ஆட்டி படைக்கும் விஷயம் என்ன தெரியுமா? பொதுவாகவே நம்முடைய மனதை காயப்படுத்தும் விஷயம் என்ன தெரியுமா? நம்மை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள். நாம் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் ஓடி ஓடி செய்கிறோம். ஆனால் நீ செய்வது நல்லது என்பது தெரிந்தும் கூட இல்லை என்று சாதிப்பார்கள். உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்துவார்கள். இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல துன்பங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன் தாயின் அன்பு எப்பொழுதுமே அளவிட முடியாத ஒரு அன்பு. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு ஒரு சோதனை என்றால் அத்தனையிலும் உடனிருந்து நான் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளிலும் என் பிள்ளை நீ விரும்பியது போல உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நினைத்து இனிமேலும் கலங்காதே. எதுவென்றாலும் உனக்கு கை கொடுக்க தெய்வம் முன் நிற்கும் இந்த காலம். நீ எந்த ஒரு சூழ்நிலையையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள். உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கான புரிதல்களை நிச்சயமாக நன்மதிப்போடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இழந்தாயோ அதை எல்லாமும் இனி சரியாக நீ பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்கள் பேசிய விஷயங்கள் எல்லாமும், மற்றவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாமுமே இன்று அவர்களுக்குத்தான் எதிராக திரும்பி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இதனால்
உன் வாழ்க்கையில் எந்த காயங்களும் இனி வரப்போவது இல்லை. உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உனக்கு வரப்போவது இல்லை என்பதனை புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை முழுமையாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி துணையிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதற்குமே தயங்காது நின்று வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தவித்த உன்னுடைய தவிப்புகள் எல்லாமும் இனிமேலும் உன்னை இந்த சூழ்நிலையில் என்னவாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் அம்மாவின் அரவணைப்பு உனக்கு கிடைத்திருப்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சுற்றி இருக்கும் விஷயங்களை எண்ணி எண்ணி நாம் கலங்கியது போதாதா? இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய். முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக நீ வளர்ந்து காட்டுவாய் என்பதனை புரிந்து கொள். இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டே கடந்து செல். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மதிப்பை இனி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லாமும் உன்னை எப்படி எல்லாமோ வாழச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது இனிமேல் நடக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது. உன்னுடைய ஆசைகள் ஒவ்வொன்றும் உனக்கென நிறைவேறக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். இது எனக்கான பொழுது என்ற உற்சாகத்தை உனக்குள் கொடுக்கும். எல்லாமும் நிம்மதியாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி முழுமையாக என் பிள்ளை நீ ஒவ்வொரு தருணங்களையும் உணர்ந்து சரியாக வாழ்ந்து உன் எதிர்காலத்தை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதனையும் மறுக்காதே. எதிர்பார்ப்பது போல எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்த வருவதை நீ கண்கூடாக கண்டு கொள்ள வேண்டும். அம்மாவின் மடியில் படுத்துறங்கியது போல நினைத்து இந்த இரவு நேரத்தில் தலையணையில் நீ தலை வைத்து பார். நீ அப்பொழுது என்னை நினைத்து விட்டால் போதும், இந்த தாயின் மடியில் படுத்துறங்குகின்ற பாக்கியம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகத்தான் எல்லாமும் மாறும். நீ என்ன நினைத்தால் நான் உன் அருகில் வந்து நிற்பேன். என் மடியில் தலை வைத்து படுத்துறங்க எண்ணினால் நான் நிச்சயமாக உன் அருகில் இருந்து உன்னை அரவணைத்து உறங்கச் செய்வேன். என் பிள்ளையை தாளாட்டி சீராட்டி என் பிள்ளையின் மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு நல்லதொரு மதிப்பையும் மரியாதையையும் நான் கொடுத்து நிம்மதியோடு உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் உனக்கு நல்ல நாள்தான். அதிலும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு இனி எதை பற்றியும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் இனி உன்னை நீ கவனமாக மீட்டெடுக்கத்தான் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. சரி எது தவறு எது என்று என் குழந்தைக்கு நான் புரிய வைக்கும் காலம் இது. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.